ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன அப்டேட்டு. இது வந்து லைட் பிங்க் ரோஜா, பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கும். இது வந்து மாடியில் ஒரு ரோஸோடு சேர்ந்து வச்சுருக்கேன். பதியம் போட்ட செடி ஓரளவுக்கு நல்லா பூத்துட்ருக்கு. இதே மாதிரி கீழேயும் 2 செடி இருக்குது ஒரே இதில். அதுவும் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து லைட் பிங்க், அதாவது சின்னதாக தான் பூக்கும். ஆனால் நிறைய துளிர்கள் பிடிச்சி வந்திருக்கு. இப்போ மழை பெய்கிறதுனால 2 நாளாக ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது செடி. இது வந்து சிவப்பு ஊட்டி ரோஜா. சிவப்பு ஊட்டி ரோஜா வந்து 3 மொட்டுகள் பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு பூ பூத்துருச்சு, இன்னும் 2 மொட்டுகள் இருக்குது. இந்த செடி வந்து நல்லா சூப்பராக நல்லா பூத்துட்ருக்கு, நல்லா அறுவடையும் கொடுத்துட்ருக்கு. இதே மாதிரி இன்னொரு ஊட்டி ரோஜா செடியும் இருக்குது. அது வந்து பூக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக இருக்குது. இது வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு. வெட்டி விட்டோன்னே சீக்கிரமாக துளிர்களை வச்சு மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் தான் இருக்குது. மீடியம் சைஸ் பிளாஸ்டிக் தொட்டியில் தான் இருக்குது. இது லைட் பிங்க் ரோஜா. இது வந்து உரச்சாக்கு பையில், அரிசி பையில் தான் வச்சுருக்கேன். முதல்ல வந்து தழுத்து வரல, ஒரே ஒரு இதாக இருந்தது தண்டு. இப்போ நிறைய துளிர்கள் வச்சு 2-3 பூக்கள் பூக்க பூத்து முடிச்சாச்சு. இப்போ திருப்பவும் மொட்டுகள் வச்சுருக்கு. கீழே இருந்து வேற புதிய தண்டுகள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது வந்து 7 இலை இல்லை, 5 இலை தான் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது, பொடி தண்டாக வருது. கீழே 2 இது புதுசாக வந்திருக்கு. இதில் ஒரு மொட்டும் ஒரு பூவும் இருக்குது. இது வந்து இருவாச்சி மல்லி. இருவாச்சி மல்லி வந்து ரொம்ப ஓஞ்சி போச்சு செடி, பட்டு போகிற மாதிரி இருக்குது. நிறைய இதை காஞ்ச குச்சியெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். ஆனால் 1-2 துளிர்கள் புதுசாக வந்திருக்கு. பார்ப்போம், கொஞ்சம் மழை பெய்கிறதுனால இது பழச்சி வருமா என்னன்னு பார்ப்போம். இப்போதைக்கு எடுத்து போட வேண்டாம், கொஞ்ச நாள் பார்த்துப்போம். இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்து போடல செடியை. ஆனால் இதோட நிலம் வந்து தற்போதைய நிலைமை இதான். இருவாச்சி மல்லி வந்து நிறைய பூக்கள் பூத்துட்டு இருந்தது. இடையில அவ்வளோவுமே கருக ஆரம்பித்து தண்டுகளெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். இப்போதைக்கு 4-5 இடத்துல புதிய துளிர்கள் வந்திருக்கு. பார்ப்போம் இது எப்படி பழச்சி வருதா என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஒயிட் பிரிஞ்சால், புது செடி. இது வந்து இன்னும் காய்கள் காய்க்க ஆரம்பிக்கலை. கீழே உள்ளது காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிட்டு, இது இன்னும் தான் பூக்கள் பிடிச்சி வருது. பார்ப்போம் எவ்வளோ காய்கள் அறுவடை எடுப்போன்ட்டு. இதெல்லாம் நாற்று வாங்கி வச்சது, வெள்ளை கத்திரிக்காய் செடி. இது க்ரோ பேக்கில் தான் இருக்குது. இப்போதைக்கு பூக்கள் பூத்துட்ருக்கு, ஆனால் கொஞ்சம் உதிர்ந்துட்டுருக்கு, காயாக மாறலை. இப்போ மழை பெய்கிறதுனால கொஞ்சம் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் காய்கள். பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு மண்புழு உரமாக கொடுக்கலாம். இப்போ மழை பெய்கிறதுனால மழை நின்ன பிறகு உரங்கள் கொடுத்தா போதும். இது வந்து பிச்சி செடி. பிச்சி செடியில் வந்து 2 கீழேருந்து 2 ஸ்டெம் வந்திருக்கு. ஆனால் அது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது. பழைய வெட்டி விட்ட இதுலேருந்துலாம் ஒன்றுமே வரல. அது அப்படியே பச்சையமாக நிற்கி, பாதி இது கருகிருச்சு. கருகினதெல்லாம் வெட்டி விட்டேன். பார்ப்போம், இனிமேல் மழைக்கு தான் அது சீசன். பிச்சி செடி எவ்வளோ பூக்குதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப பெருசாக படர்ந்துருந்தது. நான் தான் அதை வெட்டி விட்டு இடத்த மாற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டன் க்ரோத்தாக தான் இருக்குது. 2 துளிர்கள் தான் கீழேருந்து வந்திருக்கு, 2 தண்டுகள். பார்ப்போம் இனிமேல் வந்து இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு, அதாவது பூக்க ஆரம்பிக்குதா என்னென்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.